எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. சுதந்திர போராட்ட வீரர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரனார் அவருடைய 89வது இந்த நினைவு நாளில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதில் நானும் மதிப்புக்குரிய மாண்பு அண்ணன் புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் ஏசிஎஸ் அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எங்கள் அனைத்து பிள்ளமார் முதலியார் சங்கத்தினுடைய நிகழ்வுகளையும் கலந்துவிட்டு இப்பொழுது சென்னைக்கு செல்ல இருக்கிறோம். நாளைக்கு கோயம்புத்தூருக்கு இயற்கை விவசாயிகளை நடத்துகின்ற கண்காட்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற வருகிறார்கள். ஏற்கனவே தமிழகத்தில் 40 லட்சம் பேருக்கு மேலாக விவசாயிகளுக்கு ஆண்டவர்களுக்கு 6,000 ரூபாய் கொடுக்கிறது பாரத நரேந்திர மோடி அவர்கள். அதில் மட்டும் விவசாயிகளை ஊக்குவிக்கின்ற வகையில் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக நாளை கோயம்புத்தூருக்கு வருகிறார்கள். நானும் அண்ணனும் நாங்கள் இப்பொழுது கோயம்புத்தூருக்கு செல்ல இருக்கோம். அது ஒரு பெரிய வருத்தமான செய்தி. முன்னாடியே கொடுத்துருக்கணும். இப்ப கேட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் வந்திருக்கிறது. நிச்சயமாக பாரத ரத்னா கொடுக்கப்படும். பாராளுமன்றத்தில் பாபு சிதம்பரனாருக்கு உறுதியாகவே சிலையும் வைக்கப்படும். ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு இதுல ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. ஏற்கனவே அரசு ஊழியர்கள்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக தான் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அதை திசை திருப்பி மடை மாத்தி திமுக அரசாங்கம் அவர்களை பணிய வைத்திருக்கிறது, மிரட்டி பணிய வைத்திருக்கிறது. நீங்க துப்புரவு தொழிலாளர்கள்லாம் அவங்க போராட்டம் நடத்தினாங்க, நிரந்தரமாக்கணும், ஊதிய ஒரு வேன்னு கேட்டாங்க. அடிச்சு துரத்தி இருக்க இடம்லாம் வீடு வரைக்கும் போய் அடிச்சாங்க. இன்னைக்கு காலையில கூப்பிட்டு சோறு போட்டுட்டு இருக்கிறாங்க. எதையுமே முறையா செய்யல. முகமூடி கொள்ளை கடப்பாறையோட சார், தமிழக காவல்துறை சட்டம் ஒழுங்கு சரியில்லை. சட்டம் ஒழுங்கை காவல்துறையை கையில் வச்சிருக்க முதலமைச்சர் சரியான முறையில் காவல்துறை இயக்கவில்லை. முன்னெல்லாம் ஒரு காலத்துல சொல்லுவாங்க, கலைஞர் சொல்லுவார், காவல்துறையோட ஈரல் புறையோடி விட்டது அப்படிம்பாங்க. ஆனா இப்போது காவல்துறையோட ஈரல் புறையோடி விட்டது. அதாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு வரும்போது பீகார்ல மாபெரும் வெற்றி பெற்றிருக்கீங்க. தமிழகத்தில் நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழகத்தில் நான் ஏற்கனவே நிறைய பேட்டி கொடுத்திருக்கேன், நீ பார்த்திருப்பீங்க. இப்ப முதலமைச்சர் 234 தொகுதியில வெற்றி பெறுவோம், நீங்க எத்தனை தொகுதியில வெற்றி பெறுவோம்னு நீங்க நிறைய கேட்டிருக்கீங்க. இப்போ நான் சொல்றேன் 200 தொகுதிக்கு மேல நிச்சயமா வெற்றி பெறுவோம். என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த மாதிரி வேலைகளை பார்க்கறது நாங்க இல்லை. குளத்தூர் தொகுதியில தான் 9,000 ஓட்டு அதிகமா அவங்க சேர்த்து வச்சிருக்காங்க. முதலமைச்சர் தொகுதி குளத்தூர்ல 9,000 ஓட்டு அதிகமா சேர்த்து வச்சிருக்காங்க. அதனால இந்த மாதிரி வேலையில் நாங்க ஏற்கனவே மக்கள் தயாராகி விட்டார்கள். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கஞ்சா, எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள், சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு. மின்சார கட்டணம் 2 மாசத்துக்கு ஒருக்கா வசூல் பண்ணுவோம்னு சொன்னாங்க. வசூல் பண்றத 1 மாசத்துக்கு மாற்றுவோம்னு சொன்னாங்க. ஒண்ணுமே செய்யல. ஒண்ணுமே செய்யாத அரசு இது. விடியாத அரசுக்கு முடிவு கட்டுவோம் நாங்க.